வெல்கம் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஷின் என்னென்னா, கிங் ஆஃப் பேர்ட்ஸ், பேர்ட்ஸோட கிங்கு நம்ம எதை சொல்வோம்னா ஈகிளில் தான், கழுகை தான் நம்ம கிங் ஆஃப் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். 6th January 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். த நேஷன் வைட் கம்பைன் யுவர் மணி யுவர் ரைட் வாஸ் கன்க்ளூடட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதாவது யுவர் மணி யுவர் ரைட், உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படின்ற தேசிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரம் நிதி சேவைகள் துறை மூலம் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு. செகண்ட் ஒன், Gregory Abel was appointed as the new CEO of Berkshire Hathaway after Warren Buffett resigned. பிரபல அமெரிக்க முதலீட்டு நிறுவனமான பெர்க்ஷைர் ஹாத்வே நிறுவனத்தோட சிஇஓவாக கிரிகோரி ஆபிள் நியமிக்கப்பட்டிருக்காரு. கிரிகோரி ஆபிள் சிஇஓவாக பெர்க்ஷைர் ஹாத்வே அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு சிஇஓ நியமிக்கப்பட்டிருக்காங்க. Third one, Rajnath Singh commissions India Coast Guard's first indigenously built pollution control vessel சமுத்திர பிரதாப் in கோவா. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய கடலோர காவல்படையோட முதல் உள்நாட்டு முறையில் உருவாக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்திர பிரதாப் அப்படின்ற ஒரு கப்பலை கோவாவில் பணியில் இணைச்சிருக்காரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பணியில் இணைச்சிருக்காங்க கோவாவில். Fourth one, Union Minister of Fisheries and Animal Husbandry Rajiv Ranjan unveils India's largest integrated inland rainbow trout farm in தெலங்கானா. மத்திய மீன்வளை மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் தெலங்கானாவில் இந்தியாவோட மிகப்பெரிய ஒருங்கிணைந்த இன்லாண்ட் ரெயின்போ ட்ரவுட் மீன் வளர்ப்பு பண்ணையை திறந்து வச்சுருக்காங்க. மத்திய மீன்வள மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சரான ராஜீவ் ரஞ்சன் சிங் அவங்க தான் திறந்து வச்சுருக்காங்க. Fifth one, SC signs MOU with Bhutan Apex Court for exchange of law professionals. இந்திய சுப்ரீம் கோர்ட் மற்றும் பூட்டான் உச்சநீதிமன்றத்துடன் சட்ட வல்லுநர்கள் பரிமாற்றத்திற்கான MOU ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இதனால் என்னென்னா, இரு நாடுகளுக்கு இடையிலான நீதித்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sixth one, MEA issues advisory amid protest in Iran asking Indian nationals to avoid non-essential travel and exercise due caution. ஈரானில் நடக்கிற போராட்டங்களை தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியர்கள் அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும் மற்றும் அதிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க. அங்கே வாழ்கிற இந்தியர்களோட பாதுகாப்பை உறுதி செய்வது தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Seventh one, World Day of War Orphans 6th January is being observed today. போர் அனாதைகள் உலக நாள் ஜனவரி 6 இன்னைக்கு கொண்டாடப்படுது. Eighth one, 10 states 4 union ministers to take part in World Economic Forum WEF summit in Davos, Switzerland later this month. இந்த மாதம் நடைபெற இருக்க டாவோஸ் சுவிட்சர்லாண்டில் நடைபெற இருக்க உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் இந்தியாவோட 10 மாநிலங்கள் அப்புறமேட்டுக்கு 4 மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க இருக்காங்க. ஓகேவா. Ninth one, Delhi government signs MOU with RBI to boost financial governance. டெல்லி அரசு நிதி மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியுடன் RBIயுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்காங்க. இதனால் நிதி ஒழுங்கு வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும், அரசு செலவின மேலாண்மை மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th one, RBI Governor Sanjay Malhotra chairs first meeting of Payments Regulatory Board PRB meeting. RBI ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. அவங்க பேமெண்ட்ஸ் ரெகுலேட்டரி போர்ட் BRP முதல் கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்காங்க. 11th one, India's first AI clinic inaugurated in Greater Noida. கிரேட்டர் நொய்டா இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு கிளினிக் தொடங்கப்பட்டிருக்கு. எங்கன்னா கிரேட்டர் நொய்டாவில் மருத்துவம், சட்டம், தொழில்நுட்ப ஆலோசனைகளில் AI பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுலா பிரசிடெண்ட் நிக்கோலஸ் மதுரோ
appears before US federal court to face made up narco terrorism charges. வெனிஸ்லாவோட அதிபரான நிக்கோலஸ் மதுரா வந்துட்டு அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றத்தில் போதைப் பொருள் தீவிரவாதம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்கொள்வதற்காக ஆஜரானார். வெனிஸ்லாவோட அதிபரான நிக்கோலஸ் மதுரா. 13th one, Trump asserts India cut Russian oil to please him. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் வந்து எண்ணெய் மகிழ்விப்பதற்காக இந்தியா ரஷ்யாவிலிருந்து வாங்கும் எண்ணெய் அளவை வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னா அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லிக்கும் வீடியோஸ் இதில் போடுவேன். ஓகேவா? பாய் கைஸ்.